நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனை. தமிழர்களை மீட்க இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து முதல்வரிடம் அமைச்சர்கள் அதிகாரிகள் விளக்கம். நேபாளில் சிக்கிய தமிழக மக்களை மீட்க 4 அமைச்சர்கள் டெல்லி செல்ல முதலமைச்சர் விஜய் உத்தரவு. ஆஷிஷ்குமார் IAS தலைமையிலான குழுவை காத்மாண்டுவுக்கு அனுப்ப முதலமைச்சர் ஆணை. சென்னையிலிருந்து நேபாளம் சென்ற 49 பேரை தொடர்பு கொள்ள இயலவில்லை. தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் மூலம் சுற்றுலா சென்றவர்கள் நிலை தெரியாததால் உறவினர்கள் கலக்கம். பெருவெள்ளத்தில் 178 இந்தியர்கள் மாயமானதாக நேபாள அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. நேபாளை சேர்ந்து 127 பேர் உட்பட மொத்தம் 644 பேர் மாயம் என அறிக்கை வெளியீடு. நேபாள் வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்ட கும்பகோணத்தைச் சேர்ந்த தமிழர்கள் பத்திரமாக இருக்கும் வீடியோ. பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்து அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த நேபாள அரசு. நேபாள் நாட்டின் நுவக்கோட் பகுதியில் பெருவெள்ளத்தால் சேற்றில் மூழ்கிய குடியிருப்புகள். வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட குப்பைகள் வீட்டுக்குள் புகுந்ததால் பயன்படுத்த முடியாத நிலை. நேபாள் நாட்டின் நுவாகோட் பகுதியை சூறையாடிய ஆற்று சுனாமி. பெருவெள்ளத்தில் சிக்கி சிதைந்து கிடைக்கும் வாகனங்கள். சாலைகளின் கோர காட்சிகள். நேபாள வெள்ள எதிரொலியாக பீகார் எல்லைப் பகுதிகளில் முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி வான்வழியாக ஆய்வு. ஆறுகளின் நீர்மட்டம், எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் விளக்கம். தலித் மக்கள் நலனில் அதிக அக்கறை செலுத்தியது யார்? பேரவையில் தாவேக்கு திமுக உறுப்பினர்கள் இடையே அனல் பறந்த விவாதம். இந்த போன ஆட்சி பெரியார் பெயரை பெயரளவுக்கு சொல்லிட்டு அனைத்து சாதி அர்ச்சகரால் திட்டத்தை கைவிடப்பட்டுட்டாங்க. 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கவே இல்லை இந்த கேஸ்ல. இது ஒரு சமூக பிரச்சனை. இதில் வேண்டாவாதம் விதண்டாவாதம் பேசி குழப்ப நிலை உருவாக்கி மக்கள் ஐயத்தை உருவாக்க வேண்டாம். கிளைமேக்ஸை முதலில் போட்டுவிட்டால் படம் ஓடாது என உதயநிதி விமர்சனம். அறிவிப்புகளை முதலில் வெளியிடுமாறு சபாநாயகர் வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து உதயநிதி தங்கம் தென்னரசு கிண்டல். திரைப்படத்துக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்துல கிளைமேக்ஸ் கடைசியா தான் இருக்கும். எப்படியுமே நீங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போறீங்க, இதெல்லாம் பார்க்கத்தானே போறீங்க. அதனால போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸ் முதல்ல போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்ட் பண்ணிருக்காரு, எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவா அந்த திரைப்படத்தை பத்தி எப்படி வேணாலும் நம்ம அதை பத்தி கருத்து சொல்லிக்கலாம்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் சரியா இருக்குமா? இல்ல, என்னுடைய கருத்து என்னன்னா கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போய் கவலையில் நான் சொன்னேன். இல்ல தியேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையா இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சமூக நீதித்துறை சார்பில் 67 அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் வன்னியரசு. விடுதி மாணவர்களுக்கு மாதாந்திர உணவு கட்டண உயர்வு, தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடு என முக்கிய அறிவிப்புகள். சிறுபான்மை நலத்துறைக்கான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அமைச்சர் ஷாஜகான். சிறு தொழில்கள் தொடங்கும் வகையில் ஆண்டுக்கு 2500 பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் என அறிவிப்பு. சட்டமன்றமா சண்டை மன்றமா என்ற அளவில்தான் சட்டப்பேரவையின் தற்போதைய நிலை உள்ளது என பிரேமலதா விஜயகாந்த் ஆதங்கம். அமைச்சர் ஆது அர்ஜுனா பேசினாலே சண்டைதான் வருகிறது எனவும் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு.
நான் வந்து இன்னைக்கு தம்பி ஆதவ் அர்ஜுன்ட்ட டைரெக்டாகவே சொல்லிட்டேன், அது வரைக்கும் ஸ்மூத்தாக போதுப்பா சபை. ஒன்ஸ் நீ எந்திரிச்சாவே அதுலேருந்து சண்டைன்னு ஆரம்பிக்குது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து பேசாதீங்க அப்படின்னு தம்பி ஆதவ் அர்ஜுனுக்கு உரிமையோடு நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சட்டசபையா இல்லை சண்டை சபையா அப்படின்னு கேட்குறாங்க. காவல்துறை தீயணைப்புத்துறை சார்பில் சுமார் 163 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கட்டிடங்கள். தலைமைச் செயலகத்திலிருந்து புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் விஜய். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 2 ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்து 12 லட்சம் ரூபாய் கொள்ளை. ஒரு ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுக்க முடியாததால் லட்சக்கணக்கான பணம் தப்பியது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே சிறிய ரக விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விழுந்து விபத்து. விமானிகளில் ஒருவர் பலி, மற்றொருவர் படுகாயங்களுடன் மீட்பு. டெஸ்ட் தொடருக்கான பேட்டிங் தரவரிசை 6 இடங்கள் முன்னேறி 7வது இடத்திற்கு ரிஷப் பண்ட் முன்னேற்றம். ஆல்ரவுண்டரில் ரவீந்திர ஜடேஜா தொடர்ந்து முதலிடம். கொழும்பு டெஸ்ட் கிரிக்கெட்டில் தோல்வியை தவிர்க்க போராடும் இலங்கை அணி. சோனல் துனுஷா தடுப்பாட்டத்தில் ஈடுபட்டு ரன் குவிப்பு.